திருக்குறள் சிந்தனை. காதலனை மணந்து கொள்ளும் முன் அவனுடைய பார்வை இன்பமுடையதாக இருந்தது. திருமணம் முடிந்து அவனோடு கலந்து மகிழ்ந்திருக்கின்ற பொழுது அவனுடைய பார்வை பிரிவினை உணர்த்தி அஞ்சும் துன்பமுடையதாக இருந்தது என்றால் தலைவன் மீதுள்ள ஆர்வம் மிகுதியால் அவன் ஏதாவது ஒரு வேலை காரணமாக பிரிந்து போய் விடுவானோ என்று அஞ்சி நின்றாள் தலைவி. ஆர்வ மிகுதியால் ஏதேனும் ஒரு பொருள் மீதுள்ள ஆவலோடு அதனையே கருதி நிற்கின்ற பொழுது அது தன் கைவிட்டு எப்பொழுதாயினும் நீங்கிவிடுமோ என்று அஞ்சி நடுங்குதல் போல தலைவி உடையவனை எண்ணி இடையறாது ஏங்கி நின்றாள். பிரிவு என்று நினைத்தாலும் நெஞ்சம் கலங்குகின்ற தலைவிக்கு தலைவனே அதனை வாய்விட்டு உரைத்தானாயின் அவள் படும் பாட்டை உரைக்க முடியுமா? ஆகவே தலைவனோடு சேர்ந்திருக்கின்ற பொழுதே ஏதேனும் காரணத்தால் பிரிவு நேர்ந்து விடுமோ என்று தலைவி துயரப்படுவாள் என்று பிரிவாற்றாமை அதிகாரத்தில் தெய்வப்புலவர் இன்கண் உடைத்தவர் பார்வர் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு என்றார். நாளையும் சிந்தி.